இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையர் பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலே நம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் லேவியராகமம் என்கிறதான புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதற்கு என்ன பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, முழுமையின் பாதை, ஃபுல் ரோட், முழுமையின் பாதை என்ற பதம் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் பரிசுத்த மோசே. இது எழுதப்பட்ட காலம் 1446 கிறிஸ்துவுக்கு முன் 1446 1406 இடைப்பட்ட காலத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இதில் 27 அதிகாரங்கள் இருக்கிறது. 859 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதனுடைய எபிரேய பெயர், அதாவது மூல மொழியிலே எபிரேய வார்த்தைகளே இதற்கு வஹிக்ரா என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் தமிழிலே லேவியராகமம் என்று சொல்லி நமக்கு மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், இதில் இருந்து தான் பலிகள் ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியனாய் இருக்கிறதான ஆரோனும் மோசே எல்லாம் சேர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திலே பலியிட ஆரம்பிக்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் இருந்துதான் பலிகள் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்து அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க வேற காரியங்கள் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், எதையெல்லாம் ஒதுக்கி வைக்கணும், எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி உணவு வகைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன உணவு வகைகளை எதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சொன்ன காரியம் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிட ஆரம்பிக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆரோனும் மோசேயும் தங்கி இருக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தில் இறங்கி விடுகிறது. அந்த கூடாரத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. ஜனங்கள் புறப்படணுமா, புறப்படக்கூடாதா, ஜனங்கள் எந்த இடத்துல பாளையம் இறங்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும், கர்த்தர் ஜனங்களோடு கூட மோசேயின் மூலமாக, ஆரோன் மூலமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறதை இந்த அதிகாரத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் இருந்தால் முழுமையாக மக்கள் யெகோவா தெய்வத்தை, அல்லது யாரா அல்லது யெகோவா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய தெய்வத்தை முழுமையாக பலியின் மூலமாக தொடர்பு கொண்டு, அல்லது ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே ஜனங்கள் காத்திருந்து தொடர்பு கொண்டு ஆராதித்ததாக, தொழுது கொண்டதாக இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் இருந்தால் நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்டளைகளை ஆண்டவர் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஒரே ஆண்டவர், இரண்டிற்கு வேறு வேறு ஆண்டவர் அல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் யெகோவா என்று சொல்லி அழைக்கப்பட்டார், அல்ல யாடா அல்ல யெகோவா என்று சொல்லி அழைக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வெவ்வேறு ஆண்டவர் அல்ல, ஒரே ஆண்டவர். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த வார்த்தையாக இருந்த ஆண்டவர் மாம்சமானார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வார்த்தையாக இருந்த ஆண்டவர் மாம்சமானார். இந்த மாதத்திலிருந்து நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். அந்த பண்டிகை காலங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. வார்த்தையாக இருந்த ஆண்டவர், அங்கே ஒரு வார்த்தை, கட்டளை, கமாண்ட்மெண்ட், வார்த்தையாக இருந்தவர். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் இந்த பூமிக்கு மாம்சமாக வந்து இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தோடு கூட இந்த பூமிக்கு அவர் வருகிறார். கிறிஸ்து ரட்சகர், ரட்சிக்கிறவர் கிறிஸ்து. அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படியாக பூமிக்கு வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்து பூமிக்கு வந்தார்.
வேதத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நடைமுறைப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்ல, ஆனாலும் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட முக்கியமான சில காரியங்கள் அல்லது முக்கியமான சில காரியங்களை நாம் கண்டிப்பாய் கடைபிடித்தாக வேண்டும். கண்டிப்பாய் நாம் கடைபிடித்தாக வேண்டும். இது ஆண்டவருக்கு மோசேயின் மூலமாய் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளை. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் இடைப்படுகிறார். அவர் மோசேயோடு கூட பேசுகிறார். கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார் என்பதாக அதை மோசே வாங்கி ஜனங்களுக்கு சொல்லுகிறார். வேதாகமும் அப்படித்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. வேதாகமும் அதே போலதான் மொழிபெயர்க்கப்பட்டது. கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசினார், அவர்கள் அதை மொழிபெயர்த்தார்கள். எல்எக்ஸ்எஸ் என்று சொல்லுவார்கள் வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள். கர்த்தர் பேசினதை அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளுகிறோமா? வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுகிறோமா? அவருடைய வார்த்தைகளை அப்படியே நாம் கடைபிடிக்கிறோமா? அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகிறோமா? நாம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் சொன்ன கட்டளைகளின் கற்பனைகள் அப்படியே கை கொள்ளுகிறேனா என்று சொல்லி அதை நாம் கை கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை